விஜய் அவர்கள்ட்ட என்ன கொள்கை பிடிக்கும் சொன்னீங்க? ஜி அவரே எங்களுக்கு பிடிக்குங்க. அண்ணங்க அவருக்கு மேல என்னங்க கொள்கை? அவருக்கு மேல என்னங்க கொள்கை? சுத்தமே இல்ல. தனிச்சு நின்னு ஜெயிச்சிருவீங்களா? ஜெயிப்பானா? ஏன்னா எம்ஜிஆர் ஜெயிக்கலையா? எம்ஜிஆர் எல்லாம் கூட்டணி ஜெயிச்சாரு. நீங்க மட்டும் என் கையில மாட்டீங்க, அவங்க எல்லாம் கொசு பேட்டாலே அடிச்சு கொண்டுருவோம். எங்கடா ஜெயிச்சார் கூட்டணி வச்சு? 77 கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சாரு. 67 அண்ணா கூட்டணி வச்சு ஜெயிச்சாரு. தனிச்சு நின்னு யாருமே ஜெயிக்கல. ஜெயலலிதாவும் 91 கூட்டணி வச்சு ஜெயிச்சாங்க. இப்போ அவங்க இல்ல தலைவா. இப்போ அவங்க இல்ல. டிவிகே பரிதாபங்கள் பார்ட் 4 இதோ உங்களுக்காக. நல்ல தரமான சம்பவங்கள்லாம் மொத்தமா சேர்த்து ஒரே வீடியோல உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த வீடியோலயும் கண்டிப்பா ஃபன் கேரண்டி. முக்கியமா ஒரு கருத்து தெரிவிக்கிறது என்னன்னா, இந்த வயசானவங்க எல்லாம் இருக்காங்க பாத்தீங்கன்னா, இப்ப எப்படி நம்ம 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க வந்து ஓட்டு தராங்க, அந்த மாதிரி ஒரு 65 மேல வயசு இருக்கிறவங்க ஓட்டு கேன்சல் பண்ணிடணும். இல்ல இந்த மாதிரி ஐடியாலாம் எப்படியா உனக்கு வருது? ஏன் அதோட நிறுத்திட்ட? 10 வயசு குழந்தைங்களுக்கும் ஓட்டுரிமை கொடுக்க சொல்லிட்டோன்னு வைங்களேன், ஈஸியா ஜெயிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். நாங்கெல்லாம் அழைக்கல, அவர் ஆண்டவனார் பார்த்து இந்த மக்கள் இது மாதிரி இந்த தமிழ்நாட்டில் கஷ்டப்படுறாங்க, அந்த கஷ்டப்பட்டதை நீதான் போய் நீக்க வேண்டும்னு ஆண்டவர். அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆண்டவர் இறங்கி வந்திருக்காப்புல. இறங்கி வந்து விஜய்கிட்ட இந்த மாதிரி நீதான்ப்பா போய் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாமா. அதனாலதான் விஜய் கட்சியே வந்திருக்காரு. இவ்வளவு நாள் இது நமக்கு தெரியாம போச்சே. அவருடைய கொள்கை வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல மனசு இருக்கு. நல்ல மனசெல்லாம ஒரு கொள்கையை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப அரசியல் கட்சியில எல்லாம். பொள்ளையை பெத்து வைக்க சொன்னா பொறுக்கிகள் பெத்து வச்சு விட்டுருக்காங்க. செம்மையா இருந்துச்சு. என்ன அது வரைக்கும் போனீங்கன்னா செருப்பு திருவிழா ஃபுல்லா நசுக்கினதுல ஃபுல்லா சட்னி ஆயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முன்னாடி 4 பேர் மயக்கம் போட்டாங்க. ஒரு கோல்டு செயின் அந்து விழுந்துருச்சு, வெட்டி விழுந்துருச்சு, 4 பைக்கை ஃபுல்லா அடிச்சு உடச்சு மேலே நின்னுட்டாங்க. ஏய், கூட்டத்துல செயின் திருட வந்தவன் நீ? கேசரி தான் ப்ரோ. ஆமா, எங்களுக்கே தெரியுது. ஆனா அது கேசரி கிடையாது. என் தலைவன் நின்னானா அது பிரியாணி ஆகும். கேசரி ஆகுது, பூலாவது. தளபதி தான் ப்ரோ இங்க பூலே ஆகுது. தளபதி தான் ப்ரோ இங்க பூலே. ஏய், நீ இப்ப தளபதியை பாராட்டுறியா இல்ல நீயா வர கலாய்க்கிறியா? எனக்கு புரியல. நீங்களாம் யாரா? ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி டிவிக்கிலே நிறைய பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களாம் டிவிக்கு எடுத்துட்டு டிவிக்கு அயன்ஸ்டா பேசிட்டு இருக்கீங்க. நீங்களாம் ஃபர்ஸ்ட் எந்த கட்சி? அதோட ஃபன் சைடுன்னு ஒண்ணு இருந்தாலும் ரியாலிட்டி என்ன தெரியுமா? இந்த முட்டாள் ஜனங்க வந்த மாறிடும், கெஜ்ரிவால் வந்த மாறிடும், கலாம் வந்த மாறிடும் நம்பிக்கையில வாழ்க்கையை விட்டுட்டு இருப்பாங்க. யார் வந்தாலும் நாம மாறினா தான் எல்லாமே மாறணும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆகும்.